ஹே ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப நாளாகவே ஹேர் கட் பண்ணல. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதத்துக்கிட்ட ஹேர் கட் பண்ணலான்னு இருந்தேன். லாஸ்ட் வர அப்படியே இருந்துட்டேன், பண்ணவே இல்லை. சரி ஃபைனலாக இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பண்ணணும். எதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக எடுக்கலைன்னா நல்லா இருக்காது. அந்த அண்ணன்ட்ட கால் பண்ணியும் பேசிட்டேன், நேரில் பார்த்தும் பேசிட்டேன். அவங்க வந்து கரெக்டாக ஒரு 9 மணிக்கு அப்புறம் வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாங்கள் ரெகுலராக கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் ஒரு 10-10:15 அந்த டைமுக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஷாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அனிருத் அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கேன். நான் அனிருத்துன்னு சொன்னோன்னா ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நான் இப்போ வீடியோலேயே உங்களுக்கு காணிச்சிருவேன் யார் அப்படின்னு. கன்னியாகுமரியில் எங்கள் சரௌண்டிங்கில் அண்ணன் தான் ஃபேமஸ். எனக்கு பர்சனலாக அண்ணன் தான் ஃபேமஸ். நான் இப்போ வெட்ட அண்ணன் வெட்டும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸ் பண்ணுறேன். அண்ணன்கிட்ட நான் என்ன ஹேர் கட் பண்ண போகிறேன் எப்படின்னு உள்ளதை நான் அண்ணன்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நீ வெட்ட அண்ணன் எப்படின்னு பண்ணி காமிப்பாங்க, அதுபடி நம்ம பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட அனிருத்தின் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நான் கன்னியாகுமரியில் இந்த கடை அண்ணன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அண்ணனை பற்றி பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் அண்ணனோட ரியல் நேம் வந்து மணிகண்டன். எனக்கு தெரிஞ்சது வந்து அனிருத். எதுக்குன்னா எல்லாருமே அப்படி தான் என்கிட்ட சொல்லி தந்தது. எனக்குமே அப்படி தான் தெரியும் அனிருத். எதுக்குன்னா அண்ணன் வந்து அனிருத்தில் பாதி அப்படின்னு சொல்லலாம். அண்ணனோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அனிருத் மாதிரி. நீங்கள் வேணால் கொஞ்சம் அண்ணனை ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். அண்ணன் வச்சு பொழிச்சிருவாங்க இப்போ. ஆனால் இந்த ஹேர் ஸ்டைல் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். வீட்டில் என்ன அறுப்பு விட போதோ தெரியல. சரி ட்ரை பண்ணுவோம். எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை. எதுக்குன்னா நான் ஃபுல்லாலாம் வளர்த்தது கிடையாது. ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப் வெட்டியிருக்கேன். வேறு நம்ம டபுள் சைட் பாக்ஸ் மேக்ஸிமம் எல்லோரும் அதான் கட் பண்ணுவாங்க. இப்போ கூட லாஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு பையனும் அதான் கட் பண்ணிட்டு போனான். டபுள் சைட் பாக்ஸ் தான் மேக்ஸிமம் நான் கட் பண்ணியிருக்கேன். டபுள் சைட் பாக்ஸ் இல்லைனா ஸ்டெப் கட்டிங்னு உண்டு, அதான் கட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக இந்த கடை தான். ரெகுலரானு இல்லை, இந்த அண்ணன் கடை திறக்கல அப்படின்னா நான் ஹேர் கட் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா எனக்கு அதை அப்படியே பழகிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்கா கடையில் போய் சாப்பிட்ருப்போம். அங்கேயுமே அதே மாதிரி தான். அந்த அக்காவை கடையை விட்டுட்டு வேற எங்கேயா போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணிட்டுனா நம்மளுக்கு அது டக்குன்னு விருப்பம் வராது. அதே மாதிரி தான். மணி 10:45 வெயிட் பண்ணி வெட்டுறோம் அன்னைக்கு. இப்போ நம்ம ஸ்டைலுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி செட் ஆகுது அப்படின்னு. ஹேர் கட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பேக்ல தெரியுதா உங்களுக்கு? இந்த சைட்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அப்போ அதுக்கேற்றப்ப கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ முடிஞ்சு ஃபைனலாக இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வெட்டி முடிச்சாச்சு. இந்த கட்டிங்கே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் சர்ச் ரோடில் மெகா ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு கடை உண்டு. நம்ம ஃப்ரெஞ்சு பேக்கரிக்கு அந்த முடுக்கில் தான் கடை இருக்குது. ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏற்கனவே அண்ணன் வந்து சூப்பராக வெட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கடை எங்கன்னு தெரியல அப்படின்னா நான் கீழே லொக்கேஷனை மார்க் பண்ணுறேன். அனிருத் அண்ணன் கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிளேஸ் எங்கன்னு அவங்களே சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யார்ட்டனாலும் கேட்டுக்கலாம், எந்த ஒரு ஷாப்லனாலும் கேட்டுக்கலாம். அனிருத் அண்ணன் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிங்கன்னா அவங்களே கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் நம்பரையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஷாப் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாமே நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்குனாலும் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வரும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகேவா?